வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் அவங்க? உங்க நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, ராசி சிம்மமா, கிழக்கு பாரத வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, உங்களோட பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28, இல்லை தமிழ் தேதி பார்க்குறதா ஆங்கில தேதி பார்க்குறதா? வழக்கமாக நம்ம ஆங்கில தேதி தான் பார்க்குறோம், அதனால் ஆங்கில தேதியை பார்த்துக்கலாம். தமிழ் தேதி பார்த்தாலும் சந்தோஷம். நீங்கள்லாம் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்களா? நீங்களும் தான். எனவே நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனாக பார்ப்பீங்க நிச்சயமாக. அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்க, ரெண்டுக்கும் ஒரே பலன் தான். நல்ல மாற்றம் இருந்தே தீரும். மறந்துடாதீங்க, கட்டாயம் செய்யுங்க. மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அசதி, சோர்வு இதனாலெல்லாம் உங்களுக்கு காரியம் சுறுசுறுப்பா வேகமா நடக்காது. என்ன பண்றது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், அளவா சாப்பிட்றது நல்லது, சாப்பாட்டை குறைக்கிறது நல்லது, ஒருவேளையாவது விரதம் இருக்கிறது நல்லது. அதனால அசதி சோறு வந்துடாதா? மனுஷங்கிறவன் மனசால் ஆனவன். அவனோட மனசு நம்ம நல்லா இருக்கோம்னு நினைச்சா நல்லா ஆயிடும். அதனால வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்குறீங்க. உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. யாருக்கிட்ட எங்கே நிமிந்து பேசணும், எப்போ நிமிரணும், எப்போ வளையணும், எப்போ குனியணும், எப்போ மிரட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை வடக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்குறீங்க. பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, கூர்மையான அறிவு, கூர்மையான திட்டமிடுதல், பிளான் பண்ணி செய்வீங்க. நிதானம், பொறுமை. தோத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க மற்றவங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் வேற நிறைய இருக்கு. யாருக்கிட்ட எங்க பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பகை, சண்டை, சச்சரவு, தேவையற்ற சண்டை, சச்சரவு, பகை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி, ஓம் சாயா தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது நல்லது. அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பயம், தேவையற்ற பயம். பயப்படலாம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிம்பாரு வள்ளுவர். தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி, இந்த மந்திரத்தை சொன்னா தேவையற்ற பயமும் அச்சமும் குறையும். ஏன்னா அர்த்தம் இல்லாம இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி வேணா என்ன நேரத்தில் வேணா ஆகலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனா அதுக்காக பயந்துகிட்டே இருந்தா எப்படி? இன்னைக்கு எப்படி பயம் வரும். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே,
3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு, நேர்மை, தாராள மனப்பான்மை, தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை. உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. எனவே ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், இது ஜெயிக்கும். வழக்கமான உள்பயம் இன்னும் இருக்காது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை கருப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, அசை உணவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம். நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. மகர ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. வீண் செலவு. என்ன பண்ணுறது? வீண் செலவு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கவனம். ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, இன்று 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை, தேவையற்ற உழைப்பு, அதாவது உங்களோட நேரம் வீணாகும். ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மறந்துடாதீங்க. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு. கவனம். ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா, கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, உடல் நலம் குறையும், ஆரோக்கியம் குறையும், மருத்துவ செலவுகள் வரும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி, ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசை உணவை தவிர்க்கிறது நல்லது, அளவாக சாப்பிட்றது நல்லது. புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். வண்டி ஓட்டுறது கவனம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 முதல் 9 வரை. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில முத்து பைத்த மோரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.